Hi, this is Vijay. Welcome to bullsStreet. இந்த bullsStreet சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வடக்கத்திய நண்பர், வடநாட்டு நண்பர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அது என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஏறினா கூட ஏன் இந்த பேங்க் நிஃப்டி வந்து கீழே 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 போயிட்டே இருக்குது, என்ன காரணம், ஏன் பேங்க் நிஃப்டி வந்து கீழே விழுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். அவர் வந்து அந்த வியாழக்கிழமை எஃப்என்டோ எக்ஸ்பைரியை மனசில் வச்சுட்டு அப்படி கேட்குறாரு. பேங்க் நிஃப்டி வந்து ஏன் கீழே கீழே போகுது அப்படின்னு கேட்டால், இது உங்களுக்கே சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, நீங்களே வந்து டக்குன்னு கிளம்பி ஏதாவது ஒரு பேங்க் உள்ளே போய் பாருங்கள், அங்கே என்ன வேலை பார்க்குறாங்க, அங்கே என்ன பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தா தெரியும். இப்போ இதை வந்து நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ பதிவு வந்து இன்றைக்கி 17ஆம் தேதி 11:30 மணிக்கு நான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் மாறலாம். இப்போ என்னென்னா, இந்த பேங்க்கில் வந்து அவங்களுடைய மெயினான பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா கடனை வாங்கி கடனை கொடுக்குறது. அதாவது கடனை வாங்குறதுங்கிறது வந்து இங்கேருந்து பார்த்தா ஒன்று டெபாசிட்டர்ஸ்லேருந்து பணம் வாங்குறது. நம்மளை மாதிரி பொதுமக்கள்கிட்டருந்து நம்ம போடுற அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு வந்து கடனாக கொடுத்து அவங்க வந்து வட்டியை வந்து வாங்குறது. அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 5.5% 5% வட்டியை நம்ம கொடுத்துட்டு அவங்க கடன் கொடுக்கும்போது அதை வந்து 10% 13% வரைக்கும் அந்த ரிஸ்க் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து அவங்க வந்து அந்த வட்டி விகிதத்தை லாபமாக சம்பாதிக்கிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. அந்த ஃபண்ட்ஸுக்கு வந்து 4% வட்டி தான் குறைச்சிட்டாங்க. இப்போ 4% வட்டி தான். அதை வாங்கி நம்மகிட்ட வந்து நம்ம கடனாளியாக இருந்தால் நம்ம கடன் கொடுத்தா 10% 13% கடன் கொடுத்து அதில் வரக்கூடிய வட்டி வித்தியாசத்தை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். இதுதான் பேங்க்கோட மெயின் பிஸ்னஸ். இன்னொரு பக்கம் வந்து வட்டி கடை மாதிரி சேட்டு மாதிரி பஜன்லால் சேட்டு மாதிரி வந்து நகைக்கடைக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கூட இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போச்சு. 7.7% அந்த மாதிரி குறைஞ்சிருச்சு. முன்னாடி 10-12 கொடுத்து ஆட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பேங்க்கை பார்க்கும்போது பேங்க்கோட பிஸ்னஸ் எப்படின்னு பார்த்தா பேங்க்கோட பிஸ்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் குறைஞ்சிட்டே வருதுன்னு கேட்டால், அவங்களே வந்து யாரும் கடன் கொடுக்க விருப்பம் இல்லை. கொடுத்தா பெரிய கார்பரேட் கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து ரீட்டைலருக்கு எம்எஸ்எம்இக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ பேங்க்கில் வந்து லெண்டிங் அப்படிங்கிறது வந்து குறையுது. டெபாசிட்னு பார்த்தோம்னா மக்கள்கிட்ட பணம் இல்லை. எல்லோரும் போட்ட டெபாசிட் வெளியே எடுக்கிறாங்க. நானே அடிக்கடி எல்லா வீடியோ பார்த்து என்ன சொல்லியிருக்கேன்னா, பேங்க்கில் வந்து ஒரு பைசா கூட மினிமம் பேலன்ஸ் மேலே வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், நீங்கள் உங்கள் குடும்பம் செய்யக்கூடிய துரோகம். பேங்க்கில் வந்து பணத்தை போட்டு வைக்காதீங்க. அதை எடுத்து உங்கள் வீட்டில் கொண்டு போய் அஞ்சரை பெட்டியில் வச்சுருங்க. அல்லது உங்கள் வீட்டம்மாட்ட உங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துங்கன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே வந்துட்டு அது நல்லதும் கூட. எதுக்கு பேங்க்கில் போய் பணத்தை போட்டு வைக்கிறேன், எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியாதுங்கிறக்கா நான் சொல்லியிருக்கிறேன். அது ஒன்று அந்த மாதிரி போகுது. அப்போ பேங்க்கில் வந்து டிரான்சாக்ஷன் இல்லை, பிஸ்னஸ் இல்லை, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த பேங்க் வந்து என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், அந்த பேங்க் வந்து என்ன ஒரு கியூ நம்பர்ஸ் வந்து அந்த குவார்டர்லி ரிசல்ட் நம்பர்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய செட்பேக்கை நோக்கி போயிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து பேங்க்கில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நஷ்டத்தில் இருக்கக்கூடிய பேங்க்கில் எடுத்து லாபத்தில் இருக்கக்கூடிய பேங்க்கோட மெர்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதிகமான வங்கிகளை வந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குறைவான வங்கிகளை வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொன்னாங்க. இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டு போகுது. ஒரு மொபைல்லே எல்லாம் பார்க்க முடியுது, சாஃப்ட்வேர்ஸ் நல்லா பண்ண முடியுது, ஆப் நல்லா பண்ண அப்படின்னு இருக்கும்போது எத்தனை பேங்க் இருந்தால் என்ன, 100 வெவ்வேறு பேரில் வெவ்வேறு விதமான 100 பேங்க் இருந்தால் கூட 100 பேங்கை வந்து விரல் சுடுக்கும் நேரத்தில் வந்து ஒரு இடத்துல உட்காந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அந்த ஐடி அதுக்கு அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் என்ன காரணம் சொல்கிறாங்க, எங்களுக்கு வேண்டாம், அந்த 4 பேங்க் 5 பேங்க் மட்டும் இருந்தால் போதும், அந்த பெரிய பேங்க் மட்டும் இருந்தால் மற்ற பேங்க்கில் வேண்டாங்கிற மாதிரி மெர்ஜ் பண்ணிட்டு வரேன். மெர்ஜ் பண்ணுற காரணம் வந்து நஷ்டமான பேங்க் கொண்டு போய் லாபமான பேங்க்கை சேர்த்துட்டோம்னா வந்து அவங்க என்ன செய்யலாம், அந்த புக்கில் வந்து லாஸ் வந்து காமிக்க முடியல. தனியாக லாஸ் பண்ணுற பேங்காகவே இருந்தால் அதோட புக்கு வந்து பார்க்க கன்றாவே இருக்கும். அந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதாவது என்ன தான் பண்ணாலும், அங்கே தான் ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டாலும் மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டாலும் பேங்கிங் இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்கும். அந்த பேங்க் நம்பர் ஆஃப் நேம்ஸை குறைச்சிட்டு 4-5 பேரில் மட்டுமே பேங்க் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி வளரணுமே, அது வளராதே. அப்போ அந்த பேங்க் ஸ்டாக் என்ன ஆகும், பேங்க் ஸ்டாக் கீழே தான் வரும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ இப்போ பதிவு பண்ணுற நேரத்தில் பேங்க் ஸ்டாக் ஏறிட்டுருக்கு, ப்ரைவேட் பேங்க்ஸ் ஏறிட்டுருக்கு. நான் அடிக்கடி என்ன சொன்னேன்னா, இந்த பேங்க்கில் வந்து அந்த பழமையான அந்த பெரிய வங்கிகள் இருக்குல்ல, அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இல்லை ப்ரைவேட்டில் பெரிய வங்கி ஐசிஐசி பேங்க், அந்த பேங்க்லாம் போகாதீங்க. அந்த ரீசெண்டாக வந்து நியூ ஜென்ரேஷன் பேங்க்கில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். லைக் அந்த பந்தன் பேங்க்கு, அந்த மாதிரி பேங்க்கில் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, அந்த மாதிரி பேங்க்கில் போய் நீங்கள் வந்து பண்ணலாம், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ட்ரேடிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க் வந்து நல்லா இருக்கும். நான் அந்த பழைய பெரிய பேங்க்லேயே வந்து இந்த லாஸ்ட் கீழே விழுந்த பேங்க் வந்து நான் 2 பேங்க் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, அதெல்லாம் ரொம்ப 70% விலை குறைஞ்சி நல்ல ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ பேங்க் ஸ்டாக் வந்து என்ன ஏறிக்கிட்டே இருக்குது, இறங்கிட்டே இருக்குது. ஆனால் பேங்க்கு நிஃப்டி மட்டும் கீழே இறங்கிட்டே இருக்குது. என்ன பதில்னு கேட்டால்,
ஏற்கனவே பல வீடியோ பதிவில் நான் சொன்னது மாதிரி இந்த பேங்க் இண்டஸ்ட்ரி, அதாவது பேங்கிங் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்விங் மோடுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஸ்விங் மோடு அப்படின்னா இன்றைக்கி மேலே இருக்கும், நாளைக்கு கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும். அந்த பல்ஸ் மாதிரி, அந்த சைன் வேவ் மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான மோடுக்கு போயிட்டதுனால அது எங்கே ஏறும் எங்கே இறங்கும் அப்படிங்கிற லெவல் மட்டும் நீங்கள் துல்லியமாக கணிக்கலாம். அது கணிக்க முடிஞ்சது அப்படின்னா இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். ஏன் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், லாட் சைஸ் ரொம்ப சின்னது, 20 தான். நிஃப்டி கூட 75, லாட் சைஸ் 20. அந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாது. ஏன் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாதுன்னு பார்த்தா, இதில் நிஃப்டியில் கூட 50 ஸ்டாக் இருக்கும். இதில் வந்து அவ்வளோ அதிகமான ஸ்டாக்ஸ் கிடையாது. இப்போ 2-3 மேஜர் பேங்கை நீங்கள் போய் பார்த்துட்டே இருந்தால் கூட வந்து அதோட வெயிட்டேஜை பொறுத்து பேங்க் நிஃப்டி எப்படி போகும், மேலே போகுமா கீழே போகும், இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து சின்ஸ் பீயிங் வீக்லி ப்ராடக்ட் அது மாறி போய் வந்ததுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை எக்ஸ்பெக்ட் இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அழகாக பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லேயே பேங்க் ஆப்ஷன்லேயே ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ அந்த வடக்கத்திய அன்பர் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான். பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்விங் மோடில் போயிடுச்சு. ஸ்விங் மோடில் போகிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், இந்த ப்ரைவேட் பேங்க்கில் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேட் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது ஒன்று இன்சைடர் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க, அல்லது சில ஆப்ரேட்டர்ஸ் வந்து குரூப் ஆஃப் ஷேர்ஸ் கையில் வச்சுக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணி தாபா ட்ரேடிங் மாதிரி அந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், தாபா ட்ரேடிங்கிறது மார்க்கெட் வெளியில், அது இல்லை, ஒரு பேருக்கான சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பெகுலேட்டிவாக பண்ணும்போதோ ஆப்ரேட் பண்ணும்போது அந்த பேங்க் ஸ்டாக்கு, பர்டிகுலர் ப்ரைவேட் பேங்க் ஸ்டாக் வந்து அப்படி போகுது. ப்ரைவேட் பேங்க் ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் இந்த மாதிரி இருக்கும். அதை புல் பண்ணி தூக்கி விடுது. மெயினாக இருக்கக்கூடிய மற்ற லாயலான ஒரு நேர்மையான பேங்க் ஸ்டாக்லாம் வந்து கீழே தான், நெகட்டிவ்னா கீழே தான் போகுது. அதை வந்து ஒரு யாரும் இப்போ ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த ரீசன்னால் வந்து ஒரு பக்கம் ஏற்றி ஒரு பக்கம் இறக்கி இருக்கிறதுனால இது வந்து ஸ்விங் மோடில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் போயிட்டே இருக்குது. இந்த ஸ்விங் மோடில் போகிறது வந்து ஒரு முதலீட்டாளராகவும் நல்லது, ஒரு ட்ரேடராகவும் நல்லது. முதலீட்டாளர்னால் எப்போல்லாம் அந்த பேங்க் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்ப தான், எப்போல்லாம் கீழே இறங்குதோ அப்போ மட்டும் வாங்குறது. எஸ்ஐபிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். எஸ்ஐபிங்கிறது மந்த்லி வந்து 5ஆம் தேதி மட்டும் என்ன மார்க்கெட் என்ன இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க வந்து பணத்தை போடுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்களாகவே வந்து எஸ்ஐபி செல்ஃப் டிசைன் எஸ்ஐபி நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒரு முதலீட்டாளராக எப்படின்னா, என்னைக்கு நீங்கள் எந்த பேங்க் ஸ்டாக் விரும்புகிறீங்களோ அந்த பேங்க் ஸ்டாக் என்னைக்கு கீழே இறங்குதோ அன்றைக்கி மட்டும் வாங்குறது, மற்ற நாளில் வாங்காமல் வெயிட் பார்க்குறது. அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு வருஷம் பீரியட் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இது ஒரு இன்வெஸ்டராக, முதலீட்டாளராக. ட்ரேடராக இருக்கும்போது எப்போல்லாம் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்விங் மோடில் போகுதோ அதெல்லாம் ரொம்ப அருமையான வாய்ப்பு உங்களுக்கு, லாங் போகிறதுக்கும் ஷார்ட் போகிறதுக்கும், ஈக்விட்டியில் அஸ் வெல் அஸ் டெரிவேட்டிவ்ஸில். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக பக்காவாக போட்டுக்கிட்டிங்கன்னா, நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜி போடலாம். ஸ்ட்ராட்டஜி பக்காவாக கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்விங் மோடில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் வர்ற ப்ராஃபிட் மாதிரி எதுலேயுமே வராது. ஒரு லீனியராக போகக்கூடிய ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் அப்படி வராது, ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஆனால் ஸ்விங் மோடில் போகும்போது மல்டிபிள் ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம அட்டஸ்டச் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய்.